நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. மகர ராசிக்கு செப்டம்பர் மாதத்துடைய பலன் ரொம்ப ரொம்ப இஷ்டமான ராசி மகர ராசி. ராசியிலே சரராசி அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ராசி, எதையுமே ஈஸியாக கிரகிக்கக்கூடிய ராசி. என்ன கர்ம ராசி அப்படின்னு பேர். ராசியாதிபதியான சனி பகவான் இப்போ கோச்சார ரீதியாக வக்கரமாக இருக்காரு. அஷ்டமாதிபதி அஷ்டம காலத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாதத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பெரிய கடன் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஒரு பெரிய வழக்கு உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவீங்க. மன போராட்டத்திலிருந்து வெளியில் வருவீங்க. இதுதான் நம்ம கோல், இதுதான் இப்படி தான் போகணுன்ற ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு இப்போது நடக்கும். ஆமாம், இது எல்லாமே பிளானிங். இது இன்னைக்கு மாத்திரம் இல்லை பிளானிங், நீண்ட நாளாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிளானிங். இந்த மாதத்தில் எல்லாமே அந்த பிளான் எல்லாமே செயல் திட்டமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்யக்கூடிய பலன்கள் மாத கிரகங்கள் ஆகிய இந்த செவ்வாய், சூரியன், இந்த சுக்கிரன், இந்த புதன் இவங்களுடைய கோச்சார ரீதியாக நகர்வுகளை வச்சு தான் நான் உங்களுக்கு மாத பலன் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் சாதகமாக நடக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் எனக்கு இந்த பலன்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. இதெல்லாமே முழுமையாக தெரிந்து கொள்ளணும். நமக்கு உண்டான காலம் எப்பொழுது, நாம் வெற்றி பெறக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சுய ஜாதக பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் தான் அவனுடைய தசா புத்தியை சொல்லும், அந்தர சூட்ச பிராணனை சொல்லும். ஜென்ம நட்சத்திர அதிபதியோடு இந்த தசாநாதர்கள் தசா புத்தி எப்பகையில் தொடர்பு பெறுகிறார்கள். அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வா, அப்போ தொழில் ரீதியான உயர்வா, அப்போ உயிர் பாவகம் வேலை செய்தா, பொருள் பாவகம் வேலை செய்தா, அப்படிலாம் நீங்கள் ஒரு ரீசர்ச் பக்கம்னா உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். சரி, மகர ராசிக்கு ராசிநாதன் வக்கரகதியாக இருக்காரே. ஆமாம், நிறைய மிராக்கள் நடக்கும். ஆமாம், விழுந்தவன் எழுந்திருக்கிறதும் எழுந்தவன் விழுந்திருக்கிறதும் தானே லைஃப் மாறி மாறி வரும் இல்லையா? அதனால் ரொம்ப நாளாகவே நீண்ட நாளாகவே சிரமத்திலிருந்து மீண்டு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது உங்களை அடையாளம் காட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வக்கரமாகத்தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் விடமாட்டீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், வீட்டு கடன் கிடைக்கும், வாகன கடன் கிடைக்கும். கண்டிப்பாக வாகனத்தால் கடன் ஏற்படும் அப்படி சொல்லப்போம். இஎம்ஐயில் போட்டு வாகனம் வாங்கலாமா? அப்போ வீட்டு கடன் லோன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். உங்களுக்கு மகர ராசிக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். இடம் வாங்குவதற்குண்டான யோகங்கள் கிடைக்கும். ஆமாம், ஒரு மனை வாங்குவதற்குண்டான ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குண்டான முயற்சி செய்வீங்க, அதுக்குண்டான திட்டமிடல் இடுவீங்க, அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படும். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால சிறப்பு, எப்பொழுதுமே சிறப்பு. பெரிய ரிலீஃப் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த மாதம் கூடுதல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். சீருடை சார்ந்த பணி செய்கிறவங்க எல்லாமே யூனிஃபார்ம் போட்ட வேலையில் இருக்குது. அது கம்பெனி ஸ்டாஃபாக இருக்கலாம், டிரைவருங்களாக இருக்கலாம், செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். அப்போ சீருடை பணியாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், இவங்க எல்லாமே ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு போனஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், உங்களை மன மகிழ்ச்சி கிடைக்கும் சார் உங்கள் குடும்பத்தில் பொதுவாக. ஆமாம், யூனிஃபார்ம் பர்சனாலிட்டி எல்லாமே. அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் பெரிய பாசிட்டிவ் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில். 7ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது, புதன் பகவான் பயிற்சி ஆகி சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்லாம் போய் கையெழுத்து பிரச்சனை, ஜாமீன் கொடுத்துட்டு பிரச்சனை, இந்த சீட்டு பிரச்சனை, சீட்டு போட்டுலாம் நம்ம பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் எப்போ சார் எனக்கு ரிலீஃப் ஆகி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு ரிலீஃப் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களில் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 விஷயமும் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் கவனம் வேணும். ஏற்கனவே நான் அந்த பிரச்சனைலாம் இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து
ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு ஃபண்டு பிடிச்ச சார், இந்த ஃபண்டில் நிறைய சிக்கல் ஆகிடுச்சு, அந்த ஃபண்டு தொகை எனக்கு வருமா அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சிக்கலில் இருக்கீங்கன்னா வரும். புதுசாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அந்த மாதிரி போகக்கூடாது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பயணிக்கிறாரே, பஞ்சமஸ்தானாதிபதி திரிகோண கிரகங்கள் திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூடுதலாக ஒரு அதிர்ஷ்டம் வரும். அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுவதற்குண்டான, மனை வாங்குவதற்குண்டான யோகங்கள் கிடைக்கும், தொழில் நிறுவுவதற்குண்டான இடங்கள் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இவ்வளோ நாளாக நான் வாடகையில் இருக்கேன், ஒரு இடம் வாங்கி என்னுடைய தொழிலை நான் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் இடம் பார்க்கலாம், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம், சொந்த இடத்தில் தொழில் பண்ணுவதற்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை உங்கள் கிரகங்கள் இப்போது கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள் இருந்தக்கூடிய சிக்கல்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். சிக்கல்கள்லாம் விலகும். ஏன்னா ஒரு திரிகோண அதிபதி மற்றொரு திரிகோணத்தில் அமர்வது யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யோகம் 2 மடங்காக வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தந்தையார் வழி உறவுகள், தந்தை சொத்துக்கள், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. புத்திரனால் யோகம் ஒன்று சொல்லும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை காரியங்களை செய்ய போகிறாங்க. அப்போ பிள்ளைகள் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க, பிள்ளை நல்லபடியாக படிப்பாங்க, அவங்களுடைய விளையாட்டுத் துறையில் இருந்தால் கூட சாதனை செய்வாங்க. அப்போ குடும்பத்தில் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சிகள் உண்டு இந்த மாதத்துலன்ற விஷயம் 100% தெளிவு பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன ஒன்று, வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதமாக இருக்கிறது நல்லது. இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்குமே, 7.5 சனி முடிகிற வரைக்குமே ஒரு மாதத்தில் 3 டைம் ஆகுது மகர ராசினியர்கள் மௌனம் காத்தல் சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு இது வாழ்வியல் பரிகாரம் எப்பயுமே. ஆமாம், இந்த வாக்கு ஸ்தானத்தில் இப்போ நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் இருக்குது, அதனால் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. 2 விஷயம் சொல்லலாம். வாக்கு கொடுக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மேலும் 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 நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறதுனால தான் தொழில் தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தொழிலில் நிறைய கண்ணாறு இருக்குது, கண் திஷ்டி இருக்குது. ஆமாம், எல்லாம் போகிறவங்க கண் திஷ்டி வச்சிடுறாங்க. அந்த திருஷ்டிகள் அகலப்படும் ஒரு மாதம், அதுக்குண்டான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லாபாதிபதி 6ஆம் இடத்துல ஒரு இடம், மற்றவருடைய பணம் உங்கள் கையில் போகும், பிறருடைய சொத்துக்கள் உங்களிடம் போகும். தொழில் நிறுவதற்காக, லாபம் வருவதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடு எடுத்து வேற ஏதாவது ஒரு துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும். ஏற்கனவே விடுபட்ட திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், மணமேடை ஏறி நின்று போன திருமணங்கள், இதெல்லாமே உங்களுக்கு மறுபடி திருமண நிகழ்வுகளை நகர்த்தி கொடுக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொஞ்சம் கவனமாக வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது அரசு சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான விஷயம். ஏதாவது ஒரு அரசு துறையில் மானியம் கேட்டிருக்கோம், அரசால் கடன் கேட்டிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே மறுபடியும் பேப்பர்ஸ் ஏதாவது சரியாக இருக்கா, ஏன் நம்மளுக்கு லேட் ஆகுது அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கிறது இந்த மாதத்தில் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு தான் பழமொழி சொல்கிறார். அதனால் மகர ராசினியர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எப்பொழுதுமே உழைப்பு சார்ந்த நோக்கத்தோடே இருக்க பழகியவர்கள். அவங்க எங்கே விட்டாலும் வெற்றி பெற்றுவாங்க, எந்த கடல் கடந்தாலும் வெற்றி பெறுவாங்க, எந்த நாடு போனாலும் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான தனித்தத்துவமே என்னன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, நேர்மை, நீதி, நியாயம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அபிவிருத்தி மாதமாக இருக்கிறது. ஆமாம், தனதானியங்கள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு மாதம். உங்களோட சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். மேன் பவர் அதிகமாக இருக்கும். ஆமாம், சூப்ரேசிங் திறமை அதிகமாக இருக்கும்.
பெரிய பலம் சார் உங்களுக்கு. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காலம் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஒன்று தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிட சாஸ்திரங்கள் பல விதிகள் சொல்லுது. ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும். நாம் ஒரு விதி தான் நினைச்சுட்டு இருப்போம். அந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு பரிமாணம் அந்த ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கும். அது நம்ம நல்ல ஒரு சிந்தனை கொண்டு பார்க்கணும், அறிவு கொண்டு பார்க்கணும். இதெல்லாம் தெரியும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம், என்னுடைய அஷ்டமாதிபதி வலுப்பெற்றுட்டாரு, என்ன நடக்கும் ஏது நடக்கும், எந்த ஒரு பயமும் வேணும். இந்த மகர ராசி நேயர்கள் இந்த சூரியனுடைய பயிற்சி முடிஞ்ச மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் பரிகாரமாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய நமஸ்காரத்தை இடைவிடாது பண்ணணும். நான் 1 வாரம் பண்ணிட்டேன், 2 வாரம் பண்ணிட்டேன், 1 மாதம் பண்ணிட்டேன், உடனே எல்லாமே யூட்டன் ஆயிடுமா அப்படின்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்தால் வெற்றி பெறுவீர்கள். ஆமாம், 48 நாட்கள் நீங்கள் மனதோடும் உடலோடும் ஒருமித்த ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த செயல்களும் எண்ணங்களும் ஒன்றாயிடுச்சு அப்படின்னா 49வது நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியம் ஜெயமாக இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியம். அப்போ ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், கண்டிப்பாக டெடிடேஷன் மைண்டோட ரொம்ப ஆழ் மனசுல இருந்து பண்ணணும். அப்போ உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியலனா, சூரிய காயத்ரி மந்திரம் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணுன்றத மனதளவில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் கூடிய விரைவில் வெளிவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கு ஒரு இடம் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை, தொழில் சொந்தமாக ஒரு இடத்தில் அமைவதற்குண்டான சூழ்நிலை இருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழ்க வாழ்க வாழ்க.